நல்லா பாத்தீங்களா? அப்ப அழகு ராணியே, என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அடியே அடியே குட்டி பட்டாசே, தனியே தனியே பண்ணி விட்டு வெலாசே, உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே, கண்ணாட்டி வெக்க மட்டும் இருந்தா இப்படி பேசுறேன். இப்ப எங்க இருக்கனாக்க கவிதா ஊருக்கே வந்து பாத்துக்கோங்க. பொண்ணு கேட்டு இங்க பாருங்க, தாலி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அது அந்த போட்டோல பார்த்த பையன். ஒரு பொம்பளை கை பிடிக்கிறதுனால தப்பு இல்லையே. தாண்டி தப்பு சும்மா கைய விட்டுட்டு பேசுடி, என்ன கைய பிடிச்சிக்கிட்டே பேசுற? ஒரு பொண்ணு கையை பிடிக்கிறது, ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணு கையை பிடிச்சாதான் தப்பு. ஒரு பொம்பளை ஹலோ எஸ்கூஸ் மீ. என்னது எஸ் குஷ்மி என்னது எஸ் கிஸ் மீ கொடுத்து விடு பாவம். 1 செகண்ட். ஏய் அங்கிட்டு பா, ஒண்ணுக்கு இருக்கடா, அங்கிட்டு இருக்குது. 1 செகண்ட். ஹலோ, நான் உங்களை வாங்கன்னு கூப்பிட்டேன். ஒண்ணுக்கு நான் போறேன்னு வாங்கன்னு சொல்ற வயசான காலத்துல கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்னேன். ஏன் இரு, உடனே யாரும் தெரியாது உங்கள்ட்ட இன்சல்ல நீ பேசக்கூடாது. யார் நீ? என்ன வேணும்? முன்ன தெரியாதவங்க வந்து கூப்பிட்டா என்ன தெரியாதவங்களா இருந்தா எப்படி எந்திரிக்க முடியும்? நீங்க இங்கதானே நான் உங்க வீட்டுக்கிட்ட வரலையா? ஏரியால தானே வந்திருக்கேன். எந்திரிங்க. என்ன வேணும்? எந்திரி. அவ என்ன சொல்றா? நானும் பொண்ணுதான். தெரியுதுடி, பொண்ணுதான். நானும் பொண்ணுதான்டி. பொண்ணு மாதிரி தெரியல. சொல்லுடி. ஒரு ஹெல்ப் மீ. எதுக்கு முன்னாடி சமுதாயத்துல பெண்ணு தாண்டி. இல்ல உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சமாவது பெண்ணா தெரிஞ்சா கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ. நான் பொண்ணுதானே. ஆமா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே புரியும். ஆமா புரியும். ஏன் அக்கா பையன் ஒருத்தன் இருக்கான். சரி. ரொம்ப நாளா பல வருஷமா கைய விட்டுட்டு பேசுடி, என்ன கைய பிடிச்சிக்கிட்டே பேசுற? ஒரு பொண்ணு கையை பிடிக்கிறது, ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொண்ணு கையை பிடிச்சாதான் தப்பு. ஒரு பொம்பளை கையை பிடிக்கிறதுனால தப்பு இல்லையே. தாண்டி தப்பு இல்லையே. சுத்தி சுத்தி வராங்க. இது என்ன இது? ஒரு விஷயம். என்ன? இங்க வா. இங்க வா. ஏண்டி இவ்வளவு சுத்தி பாக்குற? நீ அழகா இருக்கீல்ல. சொல்லுடி, என்ன விஷயம்? என் அக்கா பையனுக்கு ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிட்டு இருந்தேன். எங்கேயுமே கிடைக்கல. இந்த ஊர்ல கிடைக்கும். லட்டா ஜிலேபி உரிச்சு வச்ச மாதிரி பொண்ணு. லட்டு ஜிலேபி. நீ ஸ்வீட் கடைக்கு தானே போகணும், ரோட்டுக்கு எதுக்கு வந்த? அதாவது பொண்ணு கிடைச்சாதான் அந்த நீங்க சொன்ன ஜிலேபி கடைக்கு போய் ஜிலேபி வாங்கிட்டு வர முடியும். வேற மாதிரி பேசுற. அதுக்கு முன்னாடி லட்டுன்னா இப்ப ஜிலேபி என்னடி? அக்கா பையன், அக்கா பையனுக்கு பொண்ணு வேணும். இதுக்கே ஊரை சுத்தி உலகத்தை சுத்தி பொள்ளாச்சி போய் புளியம்பட்டி வராட்டா என்ன? எங்க அக்கா பையனுக்கு பொண்ணு வேணும், அப்படி இழுக்க வேண்டியதானே? எக்ஸ்கியூஸ் மீ. உங்க அக்கா பையன் போட்டோ தான் காட்டு. போட்டோ வச்சிருக்கியா? நான் காமிக்கிறேன். வெயிட். நான் என்ன சொல்றேன்னா, வெயிட் 110, நான் 90. அடங்கம்மால என்னடி திடீர்னு எமோ சிஸ்டர் இப்படி பேசுறா? சொல்லிடி. சொல்லு, என்ன ஒரு விஷயம். ஒரு அக்கா பையன் பேச, அந்த ஒரு விஷயத்த மாறாப்பு போட்டு பேசுடி. மானங்கட்ட என்னடி நீ எல்லாம் ஒரு பொம்பளை நெஞ்சு நிமித்திட்டு ஆம்பளை மாதிரி வந்திருக்கிற? பொம்பளைடா அப்படிதான் இருக்கடா. சரிடி இருக்கிறது. இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் உங்ககிட்ட பேசல. நீ அழகா இல்ல போ. நான் அழகா இருக்கேனாடி? அழகா இருப்பா. இவட்ட பேசு. நீங்க தான் ரொம்ப இவ்வளவு நேரம் பேசுறீங்க. அழகா அமைதியா பேசுறீங்க. அதனால என் அக்கா பையனை உனக்கே கட்டி கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். அடி பாவி, எனக்கு வயசுக்கு வந்த புள்ள இருக்குது. இங்க பாரு என்ன பேசுறாங்க. அதான் அழகா இருக்குன்னு சொன்ன உடனே உனக்கு தான் குளுந்து போயிருக்குமே. அவன் ஐடில வேலை பாக்குறான். மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்போ எனக்கு கல்யாணமே ஆகலடி. அப்படியா? துபாயில ஒருத்தர் இருக்கிறான். அப்படி துப்பாக்கி வச்சு சுட்டு போடுவான். துப்புடு. துபாயில எங்க போய் ஒட்டக பேக்கிறாடோ? எப்படி கேக்குறான் பாருடி. என்னடி எங்க மாரிமுத்தண்ணா எப்படி கேப்ப? மாரிமுத்தண்ணனா என்ன என்ன தேடி வந்தவங்க அடிக்க போறீங்க? என்ன ஏம்மா இருந்தாடி ஏம்மா, உனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் 3 வருஷம் இருக்குமா? இல்லடி 17 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆச்சு. எந்த கருமமா? உன் புருஷன் போய் பல வருஷம் இருக்குமா? துபாய் இங்க பாரு, சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க எல்லாரையும் வேஷம் போட்டு திருடுறானுங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த பயல சரி செஞ்சு வச்ச சேலை மாதிரி இருக்கிற இந்த பொண்ணை பார்த்து நீ வேஷம் போட்டு வந்த. சரி நான் வீட்டுக்கு போட்டேன். கண்ணா லட்டு திங்க ஆசையா
ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டி புரியும். ஏண்டி சொல்ல மறந்துட்டேன் நான் காமிக்கிறேங்க பாருடி. ஒரு பொண்ணு தேடி வரவன் போட்டா கூட இல்லாம வருவனா? அதானே காட்டு நல்ல பொண்ணை பார்த்து இப்ப நான் முடிச்சு விட்டுறேன். இருடி நாக்கல முடி வந்துருச்சு. நான் எடுத்து எல்லாம் உனக்கு என்னடி முடி வளவலன்னு இருக்கு, என்ன போடுற முடிக்கு? முடிக்கா சீவக்கா குளிக்க மாட்டேன் வாட அடிக்குது. உன் கூட சேர்ந்தவ தானே உன்னை பெருமையா சொல்லியிருக்கால பின்ன. நீ பக்கத்துல நிக்கும் போது வாட அடிக்குது. பரவாயில்ல. என் அக்கா பையன் பாரு என்னடி என்னமோ படம் பாத்திருப்பியாட்டு இருக்குது. ஹிஸ்டரி சரியில்லை. ஏய் அதெல்லாம் பாக்க கூட ஹிஸ்டரி சரியில்லையா? அது சரியில்லையோ? சரியா நீ தப்பா பாக்குற. பொண்ணு அசிங்கமா நிக்க இங்க பாருடி. அதெல்லாம் சரிதாண்டி. போன கொடு, எடுத்துட்டு ஓடிட மாட்டேன் ஒண்ணும். அப்படி நம்பிக்கையா கொடு. என்னடி 377ல கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்ச மாதிரி இருக்கிறான். நீ சொன்னதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. தூக்கி போட்டு போயிரும். இருடி இரு. என் அக்கா பையன் மட்டும் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, எப்படி தெரியுமா வர்ணிப்பா? நீ ஒண்ணு பண்றியா சொல்லு. நீ வந்து என் அக்கா பையனா என்ன நினைச்சுக்கிறியா? உன் அக்கா இது புடிடி, இத புடிடி. என் அக்கா பையனா நீ நினைச்சுக்கிறியா? உன்னையா பையனா நினைச்சுக்கணுமா? ஆமா பாக்கவே அப்படித்தான் இருக்கு. உன்னை நினைக்காட்டி என்ன அக்கா பையனா நினைச்சுக்கோ. இருடி மாறாப்பு கீழே விழுந்துருச்சு. ஒரு பொம்பளை பழக்கம். ஐயோ அதாண்டி முக்கியம். அதாண்டி முக்கியம். இருடி எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. உனக்கு அழகா இருக்கன்னு சொல்லிட்டால வராது. சரிப்பட்டு வராது. அவளை என்னன்னு கேள்வி. என்ன சண்டைக்கு வராடி. ஏய் பிச்சு புடுவோம் பிச்சு. அங்க பேசு. ஒரு பொம்பளையோட மனசு இன்னொரு பொம்பளை போச்சு. பொம்பளையோட மனசு ஒரு பொம்பளைக்கு தாண்டி புரியும். பாத்துக்கடே. எனக்கு பின்னாடி பேக்க நிறுத்தி நில்லு. இப்படி நில்றி. என் அக்கா பையனா நினைச்சு என் பக்கத்துல நில்லு. அப்படி நின்னுட்டியா? நின்னுட்டேன். உன் கண்ணா முஸ்ஸு வீங்குன பட்டர் பல்லு மாதிரி இருக்கு. உன் கை ரெண்டும் செதுக்கி வச்ச சிப்பு மாதிரி இருக்குடி. அப்புறம் உன் இடுப்பு ரெண்டும் டப்பரா செட்டு மாதிரி இருக்கு. என்ன செட்டு? இத ஒத்துக்கலாம் இடுப்புல என்ன அளவு இருக்கு? இடுப்புல டபரா செட்டு இருக்கு. 1/4 கிலோ மீன் கொண்டு வந்து குடுக்குறேன். ஆக்கி தின்னு டபரா செட்டு ரூபாய் கணக்கு தெரிஞ்சா உன்னை சுட்டு போடு வந்து. என்னத்துக்கு என்ன சுடுறான்? ஒரு பொம்பளை தொடர்ல என்ன தப்பு? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அடிமான கட்டவளை. நான் போற வீட்டுக்கு. சரி போறதுதான் போற. முத்தாயக்கா பையனையும் கூட்டிட்டு வந்துரு. ஏன்னா இவ சொன்ன மாதிரி முத்தாயக்கா வந்தாலும் சரி, முத்தாக்கா பொண்ணு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் கூட்டிட்டு முத்தாயக்கா பையன் எங்க ஊர் பிரசிடண்ட் மக. அவன் வருவா இப்போ. என்னடி செல்லம் இவகிட்ட தனியா விட்டுட்டு எங்க போற? I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். I love you பா. சாரி ஏண்டி நீ பொம்பளை I love you சொல்லுவாங்க. I like you தாண்டி சொல்லுவாங்க. அதாவது A few inches later. முத்தாயக்கா பையனுக்கு போன் அடிச்சிருக்கேன். அவன் வருவான். எனக்கு என்ன டவுட்டா தெரியும். சும்மா முத்தாயக்கா எவன என்ன கூட்டிட்டு போ. பொண்ணு இருக்குடி அவங்க வீட்ல. ஆண்டவன் படைச்சதுலயே ஒண்ணு உன்ன ரெண்டாவது என் அக்கா பையனை. என்னடி டயலாக் பேசுற மாதிரி? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று உன்னிடம் உள்ளதுதான். இப்போ நீங்க அல்லாத ஆயிடுவ. நீ பாடுறதெல்லாம் தப்பா பாடிக்கிட்டு இருக்க. என்னடி பாட்டு பாடுற? என்ன பார்த்து நான் வயசுக்கு வந்து எனக்கு ஏன் மாஸ்டர் வராரு? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடாருல. சீக்கிரம் கம்பள சுத்துங்களே. சீக்கிரம் கடலை கட்டி எடுத்து விளையாடல. காட்டு மல்லி எனக்கா பூத்திரு காட்டுக்குள்ள. என்னடா நடக்குதுங்க? வாங்கினேன். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளவு நேரம் இருந்தீங்களே, இவன் பேரை கேட்டீங்களா? இவ பேரு ஆமா உன் பேரு அடிரா மணிஷான்னு வந்தவன்ல சொல்லல. வாடாமல்லி. வாடாமல்லியா? ஆமா அந்த வாடாத மல்லிதான். உங்க அக்கா பையனை கொஞ்சம் போட்டோ காட்டுனா உடனே பொண்ணு பார்த்து வச்சிடலாம். நீங்க யாரு? பாத்தாய் மகனா?
பொண்ணு பாக்குறதுக்கா கூப்பிட்டாங்க, இப்பதான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இவன் யாரு? ஏய் எங்க ஊர் முத்தாயக்கா பையன். முத்தாயக்கா பையன், முத்தாயக்கா பையன். கேட்டீங்களே பொண்ணு கேட்டீங்களே, எங்க வீட்டுல பொண்ணு இருக்கு. உனக்கு ஆமா. பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? மாப்பிள்ளையா? சாரி மாப்பிள்ளையா? எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை விட ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிருக்கா? 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 ஏண்டி முன்னாடி அடி இரு போட்டோ நீ பாத்தியா இல்லையா? நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடி மாப்பிள்ளைய. அந்த பொண்ணு சரி, கட்டி கொடுத்துறதா. சரி. ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமா. இப்பயே என் கூட வா. இல்ல அப்படி இல்லச்சுக்கோ, இந்த பையனுக்கு நான் வேற ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்ல அந்த பையனை கொஞ்சம் காட்டுங்க, பையனை காட்டுங்க. இல்ல உங்க கண்ணெல்லாம் அவிஞ்சு போகும், உங்க கண்ணெல்லாம் அவிஞ்சு போகும். பரவாயில்ல, காட்டு அந்த பையனை. எந்த போட்டோ காட்டுனா? இதையா காட்டுனா? இல்ல இன்னும் தள்ளுங்க, இன்னும் 2 போட்டோ. இது அடி இவன் பேச்செல்லாம் கேக்குறீ? அவனை பத்தி உனக்கு தெரியுமா? போட்டோ பார்த்தல? அவன் தங்கமான பையன், தரமான பையன், குவாலிட்டியான பையன், பீடி சிகரெட் கஞ்சா எந்த பழக்கமும் கிடையாது. அவனை கட்டிக்கிறியாடி? என்ன பார்த்து கட்டிக்கிறியான்னு கேக்குறாரு. எந்த பழக்கமே கிடையாதா? ஆமாண்டி, எந்த பழக்கமே கிடையாது. அப்ப நீ ரெடி ஆயிருவேன்னு நினைக்கிற தையல். இந்த என்ன சொல்ற? ஐடி கம்பெனில வேலை பாக்குற பையன் பண்ற வேலையை கொஞ்சம் பாக்குறீங்களா? ஏன் அவன் உங்க ஃப்ரெண்டா? தப்பா பேசாத. இப்ப எங்க இருக்கனாக்க கவிதா ஊருக்கே வந்துட்டு பாத்துக்கோங்க. பொண்ணு கேட்டு இங்க பாருங்க, தாலி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அது அந்த போட்டோல பார்த்த பையன். இவன் நிறைய பொண்ணுகிட்ட சாணி அடி, செருப்படி, எல்லா அடியும் வாங்கிட்டு தான் வந்து நிக்க. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், போடுங்க சார். ரெடி 1 2. இவன் நிறைய பொண்ணுகிட்ட சாணி அடி, செருப்படி, எல்லா அடியும் வாங்கிட்டு தான் வந்து நிக்க. இந்த ஐடில வேலை பாக்குற தங்கமான பையன் இருக்கான்ல, அவன் சாணி அடி வாங்கும் போது எடுத்த வீடியோ இது. ஐயோ இப்ப போட்டோல பார்த்த பையன் தானே? அவனே தான். இது வந்து செருப்படி வாங்கும் போது எடுத்தது. இது ஊர் மக்கள் எல்லாம் கட்டி வச்சு, என்னடி அக்கா பையன் மான காத்துல பறக்குது, கட்டி வச்சு தோலை உரிக்கும் போது எடுத்தது. இந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க உங்க ஏரியாக்கு வந்திருக்கான். ஏய் இங்க வாடி, எங்க போற? இரு இது பாருங்க, செருப்படி அடிச்சிருக்காங்களா? அந்த போட்டோல பார்த்த பையன் தான். அதே பையன் தான். சொன்னல ஓட்ட பேசாதன்னு. அக்கா மூஞ்சே சரியில்லைன்னு நான் நினைச்சேன். இங்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் அடி வாங்கிருக்கணும் வரிசையா இருக்கு பாருங்க எல்லாம். அக்கா பையனை கட்டிக்கடி, உன் இடுப்புக்கு சொந்தக்காரனா இருப்பாண்டி. ஏன் இடுப்புக்கு ஓ அக்கா பையன் இருக்கு சொந்தக்காரன்? இப்பதானே சொன்னேன். என்ன பிக்ஸ் வந்துருச்சா? நின்னு டைரக்டா தெளிவா பேச முடியாதா? இருக்கிறப்ப என்ன பேதியா? சும்மா இருடி. நீ அழகா இருந்தீனா கூட என் அக்கா பையனை கட்டி வைக்கலாம். நீ வேற ஆயா மாதிரி இருக்கடியா? ஆயா நம்ம எப்படி இருக்கிறோன்னு சொன்னீங்களே சொன்னி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இவன் பொம்பளை கிடையாது, அந்த அக்கா பையன் இருக்கான்ல, அந்த அக்கா பையனே இவன் தான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சுடா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா உன்ன ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். பையனா உனக்கு முடியும். பாடி போறீங்க பாத்துக்கோ. இப்ப இது டாவா டியா? டா. ஏன்டா எனக்கு அப்பவே உனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இது பொம்பளை புள்ளடி. ஏன்டி இப்படி ஏதாவது புள்ளை? இவனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக இவனே கெட்ட போட்டு வந்திருக்கான். இந்த முடிவை பார்த்து அப்படி வளவளன்னு இருக்க மாதிரி இருந்திருக்குமே. என் புருஷன் கை கூட என் மேல ஒரு நாள் ஒழுங்கா படலையே. நீங்க என்ன வர்ணிக்கிறன்ற பிள்ளைய இடுப்ப தொட்டு எனக்கு அடிச்சு கடைசியா ஏதோ வாக்குமூலம் சொல்ல வரோம். புரியுதாலும் நீங்க விட போறது கிடையாது, என்ன அடிக்க போறீங்க. அதனால கவிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ இல்ல என்ன எதுலதான் இல்லப்பா சொல்லு. உங்களதான் என்கிட்ட அப்ப இப்பயாவது ஒரு ஆம்பளையா என்னதான் இவ்வளவு நேரம் பொம்பளை நினைச்சேன். ஆம்பளையா என்ன சொல்ல வரேன்னு நான் கேட்டு சொல்லிடா. உன் கூட ஒரு டைம் ஒரு கூட போறதா தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கா. புடிச்சு லிப்ட் இருங்க சார், ஒரு நிமிஷம். மாமாவா? இவன் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இவன் வந்து இங்க பொம்பளை கிட்ட போட்டு இங்க இருக்க பொம்பளை கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கான். ஏய் இருடா வெண்ண, இங்க இருக்க வெண்ண, இருங்க இங்க பொம்பளை கிட்ட போட்டு இங்க இருக்க பொம்பளை கிட்ட எல்லாம் தகராறு பண்ணிட்டு இருக்கான். கேட்டா நீங்க தான் வர சொன்னீங்க, அவங்கதான் என்னை அனுப்புனது அப்படின்றாங்க. இவனை தெரியுமா முன்ன பின்ன? இவன உனக்கு மாலுமா? ஓ இதான் இந்தியா. क्या है இல்ல
இந்த இவனை உனக்கு மாலுமா? அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் வந்து உங்களை நீ கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஏய் விளக்கண்ண இல்லைங்க மாமா. மாமா தெரியாத மாதிரி நடிக்காது மாமா. மாமா தமிழ்ல பேசு மாமா. தமிழ்ல பேசு. யாரோ ஹிந்திக்காரங்க இந்த வழியா போயிட்டு இருக்காங்க. உனக்கு பழிய போறியா நீ? ஆதார் கார்டு என்ன ஆதார் கார்டா? என்ன கார்டு வேண்டாம் பேபி அவங்க பேசலாம் கேட்காது பேபி. கட்டிக்கடு நெய் நெய்ங்கிறாரு மாமா. அதான் நைன்றாருல அப்புறம் என்ன மாமா? மாமா பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நம்ம ஏரியாக்கு போலாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மாஸ்டர் வராரு.